வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். பல ஆண்டுகள் குழந்தைக்காக ஜெபித்து கருவுற்றிருக்கும் ஒரு தாயின் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் நம்பிக்கை அவளை அனுதினமும் புத்துணர்ச்சி பெற செய்வது போல, இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கும் நமது உள்ளத்திலும் அப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாக வேண்டும். கர்த்தரின் வருகையின் நிமித்தம் நாம் நடக்க வேண்டிய முறைகளைப் பற்றி இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு விளக்கி கூறுகிறார். 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி இவைகளையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமான வாழ்வை மேற்கொள்ள பேதுரு நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவின் வருகையும் நியாய தீர்ப்பும் நிச்சயம் என்பதால் பரிசுத்தம் மிக அவசியம். நீதியும் சமாதானமும் உள்ள புதிய வானம் புதிய பூமி ஏற்பட போவதால் அதில் வாசம் செய்ய நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். இரண்டாவதாக எதிர்பார்ப்பு. 12வது வசனத்துல தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவரும் அவரது வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். இவ்வுலக பாடுகள் நீங்கி மகிழ்ச்சி நிறைந்த வாழ்விற்காகவும் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். நம் கவலைகளினால் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம் கடந்து வருகிற சூழ்நிலைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இவைகள் மத்தியிலும் நாம் கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தத்தோடு எதிர்நோக்கி இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 13வது வசனத்தில் இப்படியாய் நாம் பார்க்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த 15வது வசனம் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு சொல்லுகிறது. வேதத்தை சரியாய் கற்றுக்கொள்ளாதவர்களும் ஆன்மீக வாழ்வில் உறுதியற்றவர்களும் தான் வேதத்தை புரட்டுகிறார்கள். விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றவாறு வசனத்தை மாற்றுகிறவர்களால் நாம் திசை மாறி போய்விடுவோம். விழிப்போடிருந்து இவர்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக 2 பேதுரு 3வது அதிகாரம் 17, 18 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே பேதுரு நமக்கு ஒரு அறிவுரையை வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று எழுதி முடிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றும் வளருகிறதாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிவதிலும் அவர் கிருபையை அனுபவிப்பதிலும் நாம் வளர வேண்டும். அரைகுறையான கிறிஸ்தவர்கள் தேவனுக்கோ பிற மனிதருக்கோ தங்களுக்கோ பயனுள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். வேதத்தை தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் சாட்சி வாழ்க்கை வாழ்வதிலும் அனுதினமும் வளரும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எச்சரிக்கையோடு நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்திலும் கர்த்தருடைய கிருபையிலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதிலும் அனுதினமும் நாம் வளர வேண்டும் என்று நாம் கற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட கிருபைகளிலே நாம் அனுதினமும் வளர்ந்து ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.